அனைவருக்கும் இப்போ வந்துட்டு நான் ஒரு ப்ரோக்ராம் அதிகமாக அந்த ப்ரோக்ராமில் ஈடுபட்டுருக்கேன். என்னென்னா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்கிட்டலாம் பேசி, அனுபவம் வாய்ந்த நபர்கள்கிட்ட பேசி, அவங்கக்கிட்ட அவங்களோட நாலேஜை கேதர் பண்ணி இந்த சமுதாயத்திற்கே கொடுக்கறது அந்த பணி. நம்ம எல்லாருமே இந்த நாலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட இருக்குது. வீட்டில் எல்லாருமே மாமியாராக இருந்தாலும், அம்மாவாக இருந்தாலும், வயதான நபர்கள் யாராக இருந்தாலும், அப்பா அம்மா, மாமனார் மாமியார் கூட வச்சுக்கோங்க. பிகாஸ் அவங்க பெரிய வந்துட்டு அறிவு பொக்கிஷம் அவங்க எல்லாமே. நம்ம வந்துட்டு 70 வருஷம் 80 வருஷம் வாழ்ந்து அனுபவித்து மிஸ்டேக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதிலிருந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க நீ அந்த பக்கம் போனீன்னா விழுந்துருவ போகாத அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாலே அதை எடுத்துக்கிட்டு விழுந்து தான் கற்றுக்கணும் அப்படின்றது கிடையாது, கேட்டுமே கற்றுக்கலாம். ஸோ அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், அவங்கக்கிட்ட உட்காந்து பேசுங்க. நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா ஒரு 80 வயசு அவங்களுக்கு ஆகுது அப்படின்னா அந்த 80 வருட அனுபவங்களை நமக்கு அவங்க ஈஸியாக கொடுத்துருவாங்க. அது நிறைய வகையில் நமக்கு பிரயோஜனப்படும். அதனால் பெரியவங்க வந்துட்டு ஒரு பொக்கிஷம் அவங்க. சரி, நான் வந்து பேசுவேன், எங்கள் அப்பாவோட பேசுவேன், அம்மாவோட பேசுவேன், பழைய காலத்து கதையெல்லாம் கேட்பேன். எங்கள் அப்பா கிட்ட நீங்கள் எப்படி ஸ்கூல் போனீங்க எப்படி அவரெல்லாம் சொல்லுவார். அந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்க இளமை பருவத்தில் அந்த கஷ்டப்பட்டது இதெல்லாம். அது சாப்பாட்டுக்கே கஷ்டம், பட் அந்த ஒழுக்கம் அந்த சார்ந்த விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஈவன் ஆல்சோ கஞ்சி சாப்பிடுவாங்கலாம், அந்த கஞ்சிக்கு உப்பு கூட இருக்காது, அதையுமே பக்கத்து வீட்டில் வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு எங்கள் தாத்தா வந்துட்டு பயங்கர கடுமையான கண்டிஷன். அந்த மாதிரி யார்கிட்டையும் எந்த ஒரு உதவியும் கேட்கக்கூடாது, நம்ம தான் நம்முடைய தேவைகளை சந்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா அவங்களுக்கு டீச் பண்ணதா என்னோட அப்பா சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களோட வாழ்க்கையிலேருந்து நம்மளால் கற்றுக்க முடியும். அதனால் பெரியவங்க கிட்ட உட்காந்து பேசுங்க. தாத்தா பாட்டி மட்டும் கிடையாது, அப்பா அம்மா நம்ம விட கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட கேட்கலாம். இன்னும் பெரியவங்களே இல்லைங்க, குட்டி பசங்க தான் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசுங்களேன், காது கொடுத்து கேளுங்களேன். அவங்கக்கிட்ட இருந்து அவ்வளோ நாலேஜ் கேதர் பண்ண முடியும். யார் தெரியுமா ஒரு பெஸ்ட்டு நாலேஜபிள் பர்சன்? யார் பேசினாலும் அதை லிசன் பண்ணுறவங்க, அதை கேட்குறவங்க. நம்ம பேசுகிறத மட்டும்தான் மற்றவங்க கேட்கணும் அப்படின்றது கிடையாது. இப்போ வீடியோவில் தான் நான் பேசுகிறேன் நான், மற்றபடி பிறரிடத்துல பேசுவேன். பட் யாராவது பேசுனா நான் கேட்குறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் அறிவார்ந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். புது டாபிக், தெரியாத விஷயங்கள். சில பேர்கிட்ட நம்ம ஒரு விஷயம் பேசும்போது இல்லை இது எனக்கு தெரியாது, இந்த டாபிக் எனக்கு தெரியாது அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. தெரியலன்னா என்ன, தெரிஞ்சிக்க வேண்டியதானே. அதனால் வந்துட்டு லிசன் பண்ணுறது அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இது எனக்கு என்ன கொடுத்துட போகுது அப்படின்னா, லைஃப் எப்படி போகும் அப்படின்றது தெரியாது. இன்றைக்கு கற்றுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே லைஃப்பில் ஏதாவது ஒரு தருணத்தில் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும், ரைட்? ஸோ நாலேஜ் எல்லாம் இப்போ நீங்கள் லைப்ரரி போயிட்டு தான் படித்து கற்றுக்கணும் அப்படின்றது கிடையாது. லைஃப்பில் வந்துட்டு அவங்க வந்துட்டு அனுபவித்து நிறைய பாடங்களை கற்றுருப்பாங்க, அது நமக்கு தருவாங்க, நம்ம சுற்றி உள்ளவங்களே, ரைட்? ஸோ இதில் என்ன நம்ம பண்ணோன்னா கொஞ்சம் டைம் கொடுத்து அவங்கக்கிட்ட பேசணும். தட்ஸ் இட். நன்றி.